இன்டர்நெட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க நம்ம பென்குயின் வந்து மலையை சேஸ் பண்ணி இறந்து போயிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு மீன் வந்து 5000 அடி ஆழ்கடல்ல இருந்து கடல் மேற்பரப்புக்கு வந்து இறந்து போயிருக்கு. இது எத்தனை பேத்துக்கு தெரியும்? பார்க்கவே பயங்கரமா நிறைய கூர்மையான பற்கள் கொண்ட இந்த ஒரு மீன் பேர் வந்து தி பிளாக் சீ டெவில். இதை ஆங்குலர் ஃபிஷ்னு கூப்பிடுவாங்க. இந்த ஒரு மீன் எப்பவுமே 5000 அடிக்கு கீழே இருக்கிற ஆழ்கடல்ல ரொம்பவே ஹை ப்ரெஷர் கொண்டு சுத்திலி இருட்டா இருக்கிறதுலே குளிரா அந்த மாதிரி இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கும். மண்டையில குட்டியா ஆண்டனா மாதிரி வந்து அதுல பல்ப் மாதிரி இதுல அது வந்து ஒருவேளை பாக்டீரியா. அது எதுக்கு யூஸ் பண்ணுனா தன்னோட இறைய வேட்டையாடுறதுக்கு அந்த லைட் அட்ராக்ஷன் பண்ண யூஸ் பண்ணுமா. கரெக்டா போன வருஷம் ஜனவரி 26 கெனேரி ஐலாண்டு இந்த ஒரு சொல்ற இடத்துல மெரைன்ஸ் வந்து இந்த ஒரு ஃபிஷ்ஷை வந்து வாட்டர் சர்ஃபேஸ்ல பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஃபிஷ் வந்து சர்ஃபேஸுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா 5000 அடி கீழே இருக்கிறது வர முடியாது. அவங்க பார்க்கும் போதே இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப வீக்கா இருந்திருக்கு பாடி. ஏன்னா அதுக்கான அட்மாஸ்பியரே சேர்ந்துக்கல. ஆழ்கடல் தான் வந்தது, வெளியே வந்து சேர்ந்துக்கல. இது வந்ததுக்கு காரணம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் எவ்வளவு நாள் தான் இந்த ஆழ்கடல்ல இருக்கணும், நான் அந்த சூரியனை பார்த்த முடியாதா, அந்த வெளிச்சத்தை பார்த்த முடியாதுங்கிறதுக்காக அவ்வளவு ஆழங்கள் இருக்கிற கடல் கடந்து மேல இருக்க சர்ஃபேஸுக்கு வந்திருக்கு. கடல் மேற்பரப்புக்கு வந்து வெளிச்சத்தை பார்த்து சில மணி நேரங்களே இறந்து போகுது. அந்த ஒரு மீன் ஆழ்கடல்ல இருந்து எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்க?